போதும் நிறுத்துங்க மாமா. ஒருவேளை எனக்கு லேட் ஆயிடுச்சுன்னா எங்க வீட்ல இருக்கவங்க எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாம்ல. நிறுத்துங்க. என்ன நீங்க? நீ 1 ஹவருக்கு அப்புறம் என் அக்கா வீட்டுக்கு வந்துரு. ஓகே டார்லிங். போதும் நிறுத்துங்க மாமா. ஒருவேளை எனக்கு லேட் ஆயிடுச்சுன்னா எங்க வீட்ல இருக்கவங்க எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாம்ல. நிறுத்துங்க. என்ன நீங்க? நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, என் அக்காவை மீட் பண்றதுக்காக சிட்டிக்கு வந்திருக்கேன். அதனாலதான் உங்களை மீட் பண்ண முடியுது. இல்லனா உங்களை மீட் பண்றது அவ்வளவு ஈஸியா என்ன? அதுவும் உண்மைதான். இனிமே உன்னை தினமும் பார்க்கலாம்ல டார்லிங். கண்டிப்பா செல்லும். அடுத்த 1 மாசம் இங்க தானே இருக்க போறேன். வா. ஆனா வீட்ல உன்னோட அக்கா இருக்கால்ல. நான் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிட்டு உங்களை பார்க்க நான் கண்டிப்பா வருவேன். ஆனா இப்ப என்ன போக விடுங்க. நான் அக்காக்கும் மாமாக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கணும். ஒருவேளை நான் போக லேட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் எல்லா சர்ப்ரைஸும் வேஸ்டா போயிடும். என்ன சர்ப்ரைஸ் டார்லிங்? அதான் நான் உங்க கூட தங்க வந்திருக்கேன்னு சொல்லணும். ஒருவேளை லேட் ஆயிடுச்சுன்னா அம்மா அக்காக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க. அப்புறம் என்னோட எல்லா சர்ப்ரைஸும் வேஸ்டா போயிடும். உன்னை இங்க இருந்து அனுப்புறதுக்கு மனசே வர மாட்டுது. டோன்ட் வரி டார்லிங். நான் உன்னை பார்க்கறதுக்கு தினமும் வருவேன். ஒருவேளை என்னால முடியலன்னா உன்னை பார்க்க வர சொல்லுவேன். சரியா? பாய். பாய். அட பிரியா, நீயா? வணக்கம் மாமா. வணக்கம். வா, உள்ள வா. ஹா. கம். சர்ப்ரைஸ். அட பிரியா, நீ எப்படி இங்க திடீர்னு வந்து நிக்கிற? ஒரு ஃபோன் கூட பண்ணி சொல்லல? நீங்க எங்கேயாவது போறீங்களா என்ன? நாங்க 2 பேரும்லாம் போகல, நான் மட்டும் தனியா போறேன். ஆபீஸ் ட்ரிப்புக்காக. என்னக்கா? நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இங்க வந்தேன். நீங்க என்னன்னா எனக்கு இவ்ளோ பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்க? அப்புறம் பிரியா, என்ன விஷயமா இங்க வந்திருக்க? உங்களுக்கே தெரியும்ல, எனக்கு இப்ப காலேஜ் லீவ் விட்டுருக்காங்க. இந்த தடவை லீவ்ல நான் உங்க கூட இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா நீங்க ட்ரிப்புக்காக நீங்க வெளியில போறீங்க. நான் இங்க தனியா எப்படி இருப்பேன்? ஒரு பிரச்சனையும் இல்ல மச்சினிச்சி. நான் தான் உன் கூட இருக்கேன்ல. ஆமா பிரியா, நீ இங்க வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. இவரு சாப்பாட பத்தி நான் ரொம்ப டென்ஷனா இருந்தேன். இப்ப வந்ததுனால எனக்கு கொஞ்சம் டென்ஷன் குறைஞ்சது. அதெல்லாம் சரிதான்க்கா. நீங்க எப்ப திரும்ப வருவீங்க அத சொல்லுங்க. எனக்கு 4 நாளைக்கு ட்ரிப் இருக்கு. சீக்கிரமா முடிஞ்ச உடனே வந்துடுறேன். ஹலோ, நீங்க லொகேஷனுக்கு வந்துட்டீங்களா? சரி சரி, நான் அதோ வந்துடுறேன். பிரியா, எனக்கு வண்டி வந்துருச்சு. நான் இப்ப கிளம்புறேன். சரி ஓகேக்கா. பாத்து போயிட்டு வா. அங்க போனதே எனக்கு ஃபோன் பண்ணு, சரியா? சரி, கண்டிப்பா. அப்புறம் பிரியா, நான் சொல்றத கேட்டுக்கோ. சமைக்கிறதுக்கான எல்லா திங்ஸுமே கிச்சன்ல இருக்கு. நீயும் கரெக்டா சாப்பிட்டு மாமாக்கும் கொடுத்துரு. ஒருவேளை உனக்கு ஏதாவது தேவைன்னா மாமா கிட்ட கேட்டுக்கோ. சரியா? மத்த சரிக்கா. விஷயத்த நான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். ஓகே, பாய். ஓகே பாய். ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. அது சரி மாமா, ஒரு விஷயம் கேட்கவா? ஒண்ணு என்ன, 2 கேளு. இனிமே உங்களுக்கு மைண்ட் சரியா இருக்காதுல்ல? ஏன் ஏன் சரி இருக்காது? அக்கா கொஞ்ச நாளைக்கு இங்க இருக்க மாட்டா. அப்புறம் உங்களுக்கு மைண்ட் எப்படி சரியா இருக்கும்? அட இங்க பாரு மச்சி. வீட்ல பொண்டாட்டி இல்லைன்னா என்ன, மச்சினிச்சி நீ இருக்கேல்ல. மச்சினிச்சியும் எனக்கு பொண்டாட்டி மாதிரி தானே. நீங்க இருக்கீங்களே. சரி, நீங்க இங்க இருங்க, நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன். வெளியில வெயில் அதிகமா இருந்தனால என்னோட வேர்வையிலேயே நான் குளிச்சிட்டேன். அதான் தண்ணியில போய் குளிச்சிட்டு வரலான்னு இருக்கேன். இந்த ரூம்ல வாஷ்ரூம் இருக்கு. ஓகே மாமா, நான் இப்ப வந்துடுறேன். போயிட்டு வா. ஹலோ. எப்படி இருக்க டார்லிங்? நீ எதுக்காக இப்ப கால் பண்ண? மதியானம் தானே நம்ம மீட் பண்ணோம். மீட் பண்ணோம் தான். ஆனா மறுபடியும் மீட் பண்ணணும்னு ஆசையா இருக்கே. அப்படியா? ஆனா இவ்ளோ ஆர்வம் நல்லது கிடையாதே. இப்போ மாமா வீட்ல இருக்காரு. அப்புறம் அக்கா? அக்கா ஆபீஸ் ட்ரிப்புக்கு போயிருக்காங்க. அப்படின்னா மீட் பண்றதுக்கு நல்ல சான்ஸ் தானே? பைத்தியமா நீ? அவ்ளோ நல்ல சான்ஸ்லாம் கிடையாது. என்னோட மாமா போலீஸா இருக்காரு. உனக்கே தெரியும்ல. ஒருவேளை மாட்டணும்னா அப்புறம் உன் கதை காலி. ஏய் இங்க பாரேன், ஏதாவது பிளான் பண்ணு. உன்னை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு தெரியுமா? சரி ஓகே, நான் பாக்குறேன். நீ ஹோல்ட் பண்ணு. ஓகே. ஹா. இங்க பாரு, சான்ஸ் கிடைச்சிருச்சு. நீ 1 ஹவருக்கு அப்புறம் என் அக்கா வீட்டுக்கு வந்துரு. ஓகே டார்லிங். எடுத்துக்கோங்க மாமா, உங்களோட ஃபேவரட் ஊறுகாய். நான் கேள்விப்பட்டேன் பெக்கோட உங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்குமாமே.
ம் தேங்க்யூ பிரியா. தேங்க்யூலாம் எதுக்கு மாமா? இப்ப என் அக்கா இங்க இல்ல. அப்ப உங்களை கவனிச்சுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு தானே? ஆ ஆ, அது சரிதான். சரி மாமா, நீங்க அக்காவை நினைச்சு இவ்வளவு குடிக்கிறீங்களா இல்ல தினமும் இப்படிதான் குடிப்பீங்களா? அது என்னன்னா, உன் அக்கா இங்க இல்லாம நான் இருந்ததே இல்லைல்ல. அது மட்டும் இல்லாம இந்த போலீஸ் டியூட்டி வேற. எப்ப வேணாலும் கூப்பிடுறாங்க. என்னால நிம்மதியா தூங்க முடியாது. அது எனக்கு நல்லா புரியுது மாமா. என் அக்கா ரொம்பவே பாசமா இருப்பா. அப்போ இது மட்டும் எப்படி பத்தோம்? ம். இன்னும் குடிங்க. ஆ. அட பிரியா போதும், வேணாம் அட வேணாம். குடிங்க. இந்தாங்க குடிங்க. குடிங்க மாமா. எனக்கு நிறைய குடிக்கிற பழக்கம்லாம் இல்ல. ஒருவேளை எனக்கு ஓவர் ஆயிடுச்சுன்னா அப்படியே இங்கேயே தூங்கிடுவேன். ஆமா மாமா, எனக்கும் அதுதானே வேணும். நீங்க தூங்குங்க. அப்புறம் நான் ஓகே பிரியா, இப்ப நான் போய் தூங்க போறேன். அ, ம், ம், ம். ஹலோ. நான் மேலே தான் வந்துட்டு இருக்கேன். அங்க எல்லாமே ஓகே தானே? நீ சீக்கிரமா கதவை தர. ஹா, இங்க எல்லாம் ஓகே தான். நான் கதவை திறக்கிறேன், நீ சீக்கிரமா உள்ள வந்துரு. என்ன விஷயம் டார்லிங்? இன்னைக்கு நீ செம்மையா கலக்கிட்டியே. இப்ப நான் பண்ணது எனக்காக இல்ல, உன்னோட பாசத்துக்காக. அதுக்காக தான் இதெல்லாம் செய்ய வேண்டியதா ஆயிடுச்சு. ஆனா ஒரு விஷயம் சொல்லு, இது எல்லாத்தையுமே நீ எப்படி பண்ண? அப்புறம் ஏன் பண்ண, எப்படி பண்ண, இதெல்லாம் பேசுறதுக்கு எந்த அர்த்தமும் இல்ல. இப்ப ஃபைனலா அது நடக்க போகுது. அதுல நம்ம சந்தோஷமா இருப்போம். ஹம். ஹம். அதுக்காக தானே வந்தேன். பிரியா, 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 எவ்வளவு நேரம் நீ தூங்குவ? சீக்கிரமா வந்து கதவை தர. பிரியா, 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 கதவை திறக்க போறியா இல்லையா? பிரியா, என்ன பண்ற? ராஜ், ராஜ், ராஜ் சீக்கிரமா எழுந்திரி. வெளியில மாமா வந்துட்டாரு, சீக்கிரம் எழுந்திரி. பிரியா, ஒருவேளை அவர் உன்னை பாத்துட்டாருன்னா பெரிய பிரச்சனை என்ன ஆயிடும். பண்ணிட்டு இருக்க? கதவை தர. சீக்கிரமா போய் ஒளிஞ்சுக்கோ. அட, இத நீ அப்புறமா கூட போட்டுக்கலாம்ல. சீக்கிரமா நீ பாத்ரூமுக்கு போ. பிரியா, பிரியா, என்னாச்சு மாமா? பாத்ரூம்ல நான் பேஸ்டும் பிரஷும் எடுத்துட்டு வர போறேன். நில்லுங்க மாமா. ஆ? நீங்க எதுக்காக பாத்ரூமுக்கு போறீங்க? நான் போய் அதை எடுத்துட்டு வரேனே. அட, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. நானே அதெல்லாம் போய் எடுத்துக்கிறேன். டோன்ட் வரி. இல்ல மாமா, இல்ல இல்ல, நீங்க அங்க போக கூடாது. ஏன் நான் எதுக்கு பாத்ரூமுக்குள்ள போக கூடாது? ஏன்னா பாத்ரூம்ல அப்படி என்னதான் இருக்கு? ஏன் அண்டர் கார்மெண்ட்ஸ் அங்கேயும் இங்கேயும் போட்டிருக்கேன், அதனாலதான். ஓ சரி, அப்ப நீயே எடுத்துட்டு வந்து கொடு. ஆ? சரிங்க ம். மாமா. இந்தாங்க மாமா. தேங்க்யூ. சீக்கிரமா போ, சீக்கிரம். சரி சரி, நான் கிளம்புறேன். ஓகே, பாய். அற்புதமா இருக்கு. இப்பெல்லாம் போலீஸ்காரங்க வீட்டுக்குள்ளேயே திருடுங்க வந்துட்டு போறாங்க. சரி சரி, சீக்கிரமா வந்துடுறேன். மாமா,
நான் உங்களோட ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிருக்கேன். அக்கா என்கிட்ட சொல்லிருக்காங்க உங்களுக்கு டோஸ்ட் ரொம்ப பிடிக்குமாமே. ம் தேங்க்யூ மச்சினிச்சி. யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் மாமா. அது சரி பிரியா, நேத்து நைட்டு உன்னோட ரூம்ல இருந்து ஏதோ சத்தம் வந்துகிட்டு இருந்துச்சு. சத்தமா? இல்ல மாமா, அப்படிலாம் எதுவும் இல்லையே. நேத்து நைட்டு நான் வாஷ்ரூம் போறதுக்காக எந்திரிச்சேன். அப்போ உன் ரூம்ல யாரோ பேசிட்டு இருக்கிற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு, அதான். ஓ ஆமா மாமா, நான் அக்கா கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே வரேன். ஓ ஓகே மாமா. அட என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர் சார்? இப்போலாம் உங்க வீட்டுக்கு நிறைய விருந்தாளிங்க வராங்க போல இருக்கு. விருந்தாளியா? ஓ ஆமா, அது என்னோட மச்சினிச்சி. லீவுல கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு போலாமேன்னு வந்திருக்கா. அப்படியா? நான் கூட வேற யாரோ விருந்தாளிங்க தான் வந்திருக்காங்கன்னு நினைச்சேன். இல்ல இல்ல, அவ என்னோட மச்சினிச்சி. சரி வீட்டை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க, நான் டியூட்டிக்கு போறேன். ஆ கண்டிப்பா, நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நான் அவங்கள கவனமா பாத்துக்கிறேன். சரி ஓகே, நான் டியூட்டி கிளம்புறேன், போயிட்டு வரேன். ஓ, இவன் மச்சினிச்சு இங்க லீவுக்காக வந்தாளா இல்ல வேற எதுக்காவதா? அப்ப நிஜமா இவளை கவனிச்சு ஆகணும் போல இருக்கே. சொல்லுங்கக்கா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் பிரியா. நீ எப்படி இருக்க? ஓ, மாமா உன்னை எதுவும் பெருசா டிஸ்டர்ப் பண்ணலல்ல? இல்ல இல்லக்கா, அவர் ஏன் தொந்தரவு பண்ண போறாரு? சரி சரி, அப்பனா ஓகே. அப்புறம் பிரியா, உங்க மாமாவுக்கு கொஞ்சம் முதுகு வலி இருக்கு. டாக்டர் அவருக்கு கொஞ்சம் மசாஜ் பண்ணணும்னு சொல்லிருக்காரு. நீ கொஞ்சம் பண்ணி விடுறியா ப்ளீஸ்? சரிக்கா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் அவருக்கு மசாஜ் பண்ணி விடுறேன். அப்புறம் அவரு மெடிசனும் போடணும். நான் ட்ரால வச்சிருக்க, அதை அவருக்கு எடுத்து கொடுத்துரு. அப்புறம் அவரை ட்ரிங்க் பண்ண மட்டும் விட்டுறாத. சரிங்கக்கா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நீங்க அங்க என்ஜாய் பண்ணுங்க. நான் அவரை கண்டிப்பா குடிக்க விட மாட்டேன், சரியா? ஓகே, பாய். பாய். அற்புதமா இருக்கு பிரியா, உன் கையில ஏதோ மாயாஜாலம் இருக்கு. மசாஜ் பண்ணும்போது செம்மையா இருக்கு. எப்படி மாயம் இல்லாம போகுமாமா? நான் யாரோட தங்கச்சி? அதுவும் சரிதான், ஆனா உன் அக்காவோட கையில இந்த மாயாஜாலம் இல்லையே, அது உன் கையில தான் இருக்கு. சரி மாமா, உங்களோட மசாஜ் இப்ப முடிஞ்சிருச்சு. என்னோட மசாஜ் முடிஞ்சிருச்சு, நான் உனக்கு மசாஜ் பண்ணி விடுறேனே. அட அதெல்லாம் வேண்டாம் மாமா, எனக்கு மசாஜ்லாம் ஒன்றும் தேவையில்லை. அட ஒரு தடவை மசாஜ் பண்ணி பாரு, அப்புறம் தினமும் மசாஜ் பண்ணணும்னு தோணும். ஆனா மாமா, எனக்கு முதுகுல வலிலாம் இல்லையே. அட என்ன நீ, யாராவது சொன்னாங்களா வலி இருந்தா மட்டும்தான் மசாஜ் பண்ணணும்னு? மசாஜ் பண்றது பாடியை ரிலாக்ஸ் பண்றதுக்கு கூட பண்ணலாம்ல. ஆனா மாமா, நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. அட என்ன நீ வாங்க போங்கன்னு சொல்லிட்டு இருக்க? நீ எனக்கு மசாஜ் பண்ணி விட்டல, நானும் உனக்கு மசாஜ் பண்ணி விடக்கூடாதா? சரி நீ படுப்பிரியா? சரிங்க மாமா, நான் படுத்துக்கிறேன். தம்பி ஒரு இளநீ கொடுப்பா. பிரியா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? எதுவும் பேசாம அமைதியா இரு, மாமா தான் கால் பண்றாரு. ஹலோ மாமா. பிரியா எங்க இருக்க? அது வந்து மாமா, நான் என் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். ஃப்ரெண்டா? எந்த ஃப்ரெண்டு? நீ இங்க வந்து 2 நாள் தான் ஆகுது, இதுக்குள்ள உனக்கு எப்படி ஃப்ரெண்டு? அது வந்து மாமா, அவ என் காலேஜ் ஃப்ரெண்டு. இப்பதான் அவ இங்க ஷிஃப்ட் ஆயிருக்கா. ஓ அப்படியா? சீக்கிரமா வீட்டுக்கு வந்துரு, நானும் வீட்டுக்கு தான் போறேன். சரிங்க மாமா, நான் வந்துடுறேன். மாமா தான் ஃபோன் பண்ணாரு, அவர் எப்ப வேணாலும் வீட்டுக்கு வந்துருவாரு. இப்ப நான் அவர்கிட்ட ஃப்ரெண்டுன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். ஆனா ரொம்ப நாளைக்குலாம் இப்படி ஏமாத்த முடியாது, அதனால நான் உடனே போயாகணும். பிரியாவுக்கு நம்ம மேல இருந்த பயம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இவ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா. நேத்து நைட்டு கூட இந்த பையன்கிட்ட தான் பேசிட்டு இருந்திருப்பா போல. ஒரு பிரச்சனையும் இல்ல, இவ வயசுக்கான வைத்தியம் என்கிட்ட இருக்கு.
என்ன விஷயம் சொல்லு மச்சி, நீ ஒரு மாதிரியாவே இருக்கியே. ஒன்றும் இல்லை மாமா, சும்மாதான். போலீஸ்காரங்கிட்டயே மறைக்கிறியா? எனக்கு தெரியும், ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. யாராவது ஞாபகத்துக்கு வராங்களா என்ன? இல்லை இல்லை மாமா, நிஜமா அப்படிலாம் எதுவும் இல்லை. ஒரு பிரச்சனையும் இல்ல, அதான் நான் இருக்கேன்ல. நான் இருக்கும்போது உனக்கு யாரு ஞாபகமும் வர வேண்டிய அவசியம் இல்ல. மாமா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்லையே, நான் குளிக்கிறதுக்காக சோப் எடுக்கலாமேன்னு வந்தேன். துணி கீழே விழுந்து கிடந்தது, அதான் எடுத்து வைக்கலாமேன்னு எடுத்து வச்சேன். வாஷிங் மிஷின்ல போட்டுடலாமேன்னு எடுத்தேன். இந்த ட்ரெஸ்ஸை என்கிட்ட கொடுங்க, துவைக்கிறதுக்கு நானே வாஷிங் மிஷின்ல போட்டுக்கிறேன். கொடுங்க மாமா. ஆ ஆ, இந்தா. அட, திடீர்னு இது என்ன மச்சி? இது உங்களுக்காக தான் மாமா, குடிங்க. ஆனா நீ தானே சொன்ன உன்னோட அக்கா என்ன குடிக்க கூடாதுன்னு சொல்லிருக்கான்னு. இங்க பாருங்க மாமா, அக்கா தானே வேண்டான்னு சொன்னா, நான் சொல்லலையே. நான் இங்க வந்ததுல இருந்து நீங்க ரொம்ப அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அக்கா வந்துட்டானா அவ உங்களை குடிக்க விட மாட்டா. நீ சொல்றதும் சரிதான், ஆனா ஆனா வீணால விட்டுருங்க மாமா, முதல்ல குடிங்க. இன்னைக்கு சரக்குல வேற ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படியா மாமா? அது ஏன்? இன்னைக்கு நீ உன் கையாலேயே ஊத்தி குடுக்கறேல்ல. அப்படியா மாமா? அப்ப இதே மாதிரி நீங்க இன்னொரு பெக் அடிங்க. அதுக்குள்ள நான் உங்களுக்காக சாப்பிட ஏதாவது ரெடி பண்றேன். ம். அட என்ன மாமா, நீங்க இத குடிக்காம வச்சிருக்கீங்க? நான் ஊத்தி கொடுக்கறேன். வேணாம் பிரியா, ஏற்கனவே எனக்கு ஓவர் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நான் குடிச்சேன்னா காலையில நான் எந்திரிக்க முடியாது. நாளைக்கு நான் டியூட்டிக்கு வேற போகணும்ல. அட கொஞ்சமாவது குடிங்க மாமா. போதும், தேங்க்யூ. மாமா மாமா, முழிச்சிட்டு இருக்கீங்களா இல்ல தூங்கிட்டீங்களா? எல்லாம் ஓகே தான், நீ சீக்கிரமா வா. வந்துடுறேன். கொஞ்சம் நிறுத்து. எல்லாத்தையும் இங்கேயே பண்ணிடுவியா என்ன? பெட்ரூமுக்கு போலாமே. இல்ல, இன்னைக்கு எல்லாத்தையுமே நான் இங்க தான் பண்ண போறேன். இங்கதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படியா? ம். அப்போ ஓகே டார்லிங். அப்ப நீயும் நல்லா என்ஜாய் பண்ணு, நான் போதும்னு சொல்ற வரைக்கும். என்ன விஷயம் மாமா? காலங்காத்தாலேயே போன்ல எதையோ பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படி என்ன ஸ்பெஷலா பாக்குறீங்க? இது ரொம்ப ஸ்பெஷலான விஷயம்தான். இத உன் அக்காவுக்கு அனுப்பலாமேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஒரு முறை பாரு. ஒருவேளை உனக்கு பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் உங்க அக்காவுக்கு அனுப்பிடுவோம். அடேங்கப்பா, ஒருவேளை நீங்க எனக்கு ஏதாவது கிஃப்ட் ஆர்டர் பண்ணிருக்கீங்களா? காட்டுங்க. நீயே இத பாரு. என்ன யோசிச்சுட்டு இருக்க? இந்த போலீஸ் எல்லா திருடனையும் பிடிக்கிறான். அவன் வீட்டுக்கே திருட வந்தா அவனை நான் பிடிக்காம விட்டுருவானா?
அதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் மட்டும் நினைச்சிருந்தேனா நேத்து ராத்திரியே அவனை பிடிச்சி இங்கே கட்டி போட்டு வச்சிருப்பேன். ஆனா அதனால எனக்கு என்ன பயன் இருக்கு? எனக்கு தேவையான எல்லா விஷயமும் உன்கிட்ட தானே இருக்கு. என்ன? உங்களுக்கு என்ன வேணும்? அதேதான் நேத்து ராத்திரி நீ அவன்கிட்ட கொடுத்துட்டு இருந்தல்ல. எஸ் சார். இவ்வளோ நேரம் ஏன் டியூட்டிக்கு போகாம இருக்கீங்க? சார் நான் இப்போ உடனே போயிடுவேன் சார். சரி, அப்படின்னா நீங்க செக்டர் 17 போங்க. அங்க ஏதோ ஒரு கொலை நடந்திருக்கான். மத்த டீமும் அங்கதான் போயிட்டு இருக்காங்க. எஸ் சார். நான் சீக்கிரமா கிரைம் லொகேஷனுக்கு போயிடுறேன் சார். சீக்கிரம் போங்க. எஸ் சார். நான் உடனே ரொம்ப அர்ஜென்ட்டான வேலையா போக வேண்டியது இருக்கு. ஆனா என்னுடைய ஆசை இன்னும் முழுமையா முடியல. நான் சீக்கிரமாவே திரும்பி வந்துடுவேன். அதுக்குள்ள நீ ரெடியா இரு என்ன? ஹலோ. ஹலோ பிரியா, எதுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ற? நான் எப்போ உனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணேன்னு சொல்லு. காலையில இருந்து ஒரு தடவை தான் கால் பண்ணியிருக்கேன். சரி ஓகே, என்ன விஷயம்னு சொல்லு. வேற என்ன விஷயமா இருக்கும்? எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு. உனக்கு ஒரு வேலையே இல்லையா? இப்போ நீ எதுக்காக தேவையில்லாம கோவப்படுற? நான் அப்படி என்ன கேட்டுட்டேன்? நேத்து மாதிரியே மீட் பண்றதுக்கு ஏதாவது பிளான் பண்ண? எனக்கு மீட் பண்றதுக்கு மூட் இல்ல, புரியுதா? நேத்து வரைக்கும் நீ தான் மீட் பண்ணணும்னு சொன்ன. ஆனா இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு உன்னை பாக்குறதுக்கு விருப்பம் இல்ல, புரியுதா? தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணாத. என்ன ஆச்சு? அதையாவது சொல்லு. இல்ல, இப்ப எனக்கு உன்கிட்ட பேசுறதுக்கு மூட் இல்ல. நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். என்ன விஷயமா இருக்கும்? இந்த இன்ஸ்பெக்டர் இன்னைக்கு மத்தியானமே வீட்டுக்கு வந்துட்டான். கண்டிப்பா இவன் மச்சினிச்சுக்கிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் இருக்கு. இந்த ஆளு ஒழுங்கா டியூட்டியை பார்க்க மாட்டானே. நான் இந்த குதிரை மேல சவாரி பண்ணி ஆகணுமே. சரி, அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். முதல்ல இதை போய் பார்த்துடலாம். இப்போ இவங்க என்னதான் பண்றாங்கன்னு. நான் எவ்வளவு எதிர்பார்த்தனோ அதை விட அதிகமான சந்தோஷத்தை நீ கொடுக்குற. இப்போ நீ உன்னோட டியூட்டிய நீ ரொம்ப அதிகமா பார்க்க வேண்டியது இருக்கு. அது சரி மாமா, நீங்க அந்த வீடியோவை யார்கிட்டயும் காட்ட மாட்டீங்கல்ல? ஆனா அதுல ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்? நீ இதே மாதிரி என்னை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் அதை காட்ட மாட்டேன். அட, இவன் நிஜமாவே செம்ம கட்டையா இருப்பா போல இருக்கே. அதான் மதியான நேரம் கூட பார்க்காம இன்ஸ்பெக்டர் இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கான். இவளை அடைகிறதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணுமே. நீ நிஜமாவே என் மனசை சந்தோஷப்படுத்திட்ட. இன்னைக்கு எனக்கு இதுவே போதும். இப்போ நான் டியூட்டி கிளம்புறேன். ராத்திரி நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் நீ அதிகமா என்னை சந்தோஷப்படுத்தணும். ஜாக்கிரதையா இரு. இன்ஸ்பெக்டர் சார், ஆ? இப்போதானே வந்தீங்க? இவ்வளோ சீக்கிரத்துல எல்லாம் முடிஞ்சிருச்சா என்ன? என்ன? நீ என்ன சொல்ற? இல்லை, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஏதாவது முக்கியமான விஷயமா வந்தீங்களா இல்லை அப்படியே சும்மா வந்தீங்களா? ஏன்னா நீங்க மத்தியான நேரத்துலலாம் வீட்டுக்கு வர மாட்டீங்களே. எல்லாம் ஓகே தானே சார்? ஒரு சின்ன வேலை இருந்துச்சு, அதான் வந்தேன். ஆனா நீ எப்ப பார்த்தாலும் ஏன் இங்க வெளியவே நிக்கிற? போய் உன்னோட வேலையை பாரு. என்னையும் என் டியூட்டியை செய்ய விடு. நீ என்ன வேலை பார்க்க வந்தேன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்யா. அப்புறம் நான் என்ன வேலை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருச்சு. பிரியா, விடு. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியமா? ஆமா, நீ சொல்ற மாதிரியே எனக்கு உன் மேல பைத்தியம் தான். இங்க பாரு, நீ என்ன ரொம்பவே கோவப்படுத்துற. எதுவும் சொல்லாம இங்க வந்ததெல்லாம் சரி கிடையாது. மாமா எப்ப வேணாலும் இங்க வந்துருவாரு. நீ முதல்ல இங்க இருந்து போயிடு. நான் சொல்றது புரியுதா உனக்கு? கேக்குதா இல்லையா? பிரியா, முதல்ல உன்னோட மாமா இங்க வரட்டும். நான் அவர்கிட்ட நம்மளை பத்தி பேசி பாக்குறேன்.
இங்க பாரு, நான் சொல்றத நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நீ எதுவும் சொல்லாம இங்க வந்து ஏற்கனவே எனக்கு பெரிய ப்ராப்ளம கிரியேட் பண்ணிட்ட. நான் தான் சொன்னேன்ல, இப்ப மாமா தான் வந்திருப்பாரு. உன்னால நான் சாக போறேன். முதல்ல இங்க இருந்து போ. போ. பிரியா, நீ பயப்படாத. நான் அவர்கிட்ட பேசுறேன். வேண்டாம், உள்ள போ. போய் ஒளிஞ்சுக்கோ. எவ்வளவு நாள் தான் ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கிறது பிரியா? என்னைக்காவது ஒரு நாள் நம்ம இவங்க கிட்ட சொல்லிதானே ஆகணும். நீ டோரை ஓபன் பண்ணு, நான் அவர்கிட்ட பேசுறேன். நீ கதவை தர. நீங்களா? நீங்க இங்க என்ன பண்றீங்க? மாமா இப்ப வீட்ல இல்ல. எனக்கும் தெரியுமா. சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. இந்த பையன் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? இத நான் உங்களுக்கு எதுக்கு சொல்லணும்? சொல்லிதானே ஆகணும். இல்லைன்னா நான் உன்னோட மாமா கிட்டே கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாம அவரு இந்த வீட்டு மேல ஒரு கண்ணு வைக்க சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தாரு. இங்க யாரு வராங்க, யாரு போறாங்க, இது எல்லாத்தையும் நான் அவர்கிட்ட சொல்லணும்ல. அப்படியா? அப்ப இதுவும் மாமாவோட வேலை தானா? அப்ப இவன் தான் எங்களை பத்தி மாமா கிட்ட சொல்லிருக்கணும். உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். இவன் யாரு? எதுக்காக இவன் இங்க வந்திருக்கான்? அது இவர் என்னோட ஃப்ரெண்டு. இவருக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதனாலதான் இவர் இங்க வந்திருக்காரு. அது எப்படி வீட்டுக்கு வருவாரு? அதுவும் மதியானத்துக்கு அப்புறம். வீட்ல வேற யாருமே இல்ல. வீட்ல யாரும் இல்லைன்ற விஷயம் எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம நான் இப்ப கிளம்பிட்டு இருந்தேன். பின்ன எதுக்காக நீ இங்கேயே நின்னுட்டு இருக்க? ஆமா ராஜ், நீ எங்க மாமாவும் அக்காவும் இருக்கும் போது நீ வீட்டுக்கு வா. சரி, நான் அப்புறமா வரேன். பாய். ம். நீங்க எதுக்கு இப்படி தப்பு பண்றீங்க? தப்பு நான் ஒன்னும் பண்ணல. உன்னோட மாமா தான் உன்கிட்ட தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காரு. எனக்கு எல்லாமே தெரியும். பயப்படாத, நான் கண்டிப்பா உனக்கு உதவி பண்றேன். உதவியா? நீ எப்படி எனக்கு உதவி பண்ணுவ? உட்காரு, சொல்றேன். சரி, நீ உட்காரு, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். இவனால எனக்கு எப்படி உதவி பண்ண முடியும்? ஒருவேளை இவன் மாமாவோட நெய்பர், அதனால உதவி பண்றேன்னு சொல்றானோ? ஆனா இவன் மேல நம்ம நம்பிக்கை வச்சுக்க கூடாது. இவனும் மாமா மாதிரி பண்ணிட்டானா? ஆனா எனக்கும் யாரோட உதவியாவது தேவையில்ல. அக்கா கிட்டயும் சொல்ல முடியாது. சரி, என்ன நடக்குதுன்னு பாப்போம். இங்க பாரு, எனக்கு தேவையில்லாம சுத்தி வளைச்சலாம் பேச தெரியாது. எனக்கும் அதுதான் வேணும். எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் உன்னோட மாமா உன்னை பிளாக்மெயில் பண்ணி உன் கூட சந்தோஷமா இருக்காருன்னு. ஆனா உனக்கு எப்படி தெரியும்? நான் ஒன்றும் உன் மாமாவோட ஃப்ரெண்டு கிடையாது, அவரோட பக்கத்து வீட்டுக்காரன். பக்கத்து வீட்டுக்காரங்களோட முக்கியமான வழியை அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை நோட்ட விடுறது தான். சரி, நீ இப்படி கண்காணிக்கிறதுனால எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லு. அது என்னால உதவி பண்ண முடியும். அதெல்லாம் சரிதான். ஆனா நீ எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவ அத முதல்ல சொல்லு. நான் இன்னைக்கு உன் மாமா கூட ஈவினிங் ட்ரிங்க் பண்றதுக்காக உட்கார போறேன். அவர் போதையில மட்டையானதுக்கு அப்புறமா அவர்கிட்ட இருந்து அவர் மொபைல் எடுத்து உன்னோட எல்லா வீடியோஸையும் டெலீட் பண்ணிடுறேன். இது சரியா இருக்கும். ஆனா என்னோட மாமாவும் கூட குடிக்க உட்காருவாரா? உன் மாமாவை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அப்படின்னா சரி, இன்னைக்கு நீ பாட்டில் வாங்கிட்டு வா. அதுக்கான பணத்தை நான் உனக்கு கொடுத்துடுறேன், சரியா? வெறும் பணத்தை கொடுக்கறதால மட்டும் வேலை முடிஞ்சிடாது பிரியா மேடம். அப்போ உனக்கு வேற என்ன வேணும்? உன்னோட மாமா கூடவும் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூடவும் நீ எந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுத்தியோ அது எனக்கும் வேணும். அதுவும் உன் கூட நடக்கணும். என்ன? நீயும் மாமா மாதிரி என் கூட? உனக்கும் மத்த ஆம்பளைங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அப்போ அதுல என்ன தப்பு இருக்கு? அதோட எல்லா பொருளுக்கும் கண்டிப்பா ஒரு விலை இருக்கு. யாரா இருந்தாலும் அது கொடுத்து தான் ஆகணும். நல்லா யோசிச்சு பாரு. நீ அந்த வீடியோவை நினைச்சு பயந்துக்கிட்டே உன் வாழ்க்கை முழுக்க உன் மாமாவோட கட்டாயத்துக்கு ஆளாக போறியா?
இல்ல ஒரு ராத்திரி என் கூட சந்தோஷமா இருந்து இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க போறியா? சரி, நான் ரெடியா இருக்கேன். ஆ, நீ இன்னைக்கு நைட்டே பிளான் பண்ணிடு. பிளான் பண்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ கரெக்டா ரெடி ஆயிடு. ம். ஹலோ, ஆட எங்க இருக்கீங்க இன்ஸ்பெக்டர் சார்? டியூட்டில தான் இருக்கேன். வேற எங்க இருக்க போறேன்? நீ சொல்லு, எதுக்காக இப்ப எனக்கு ஃபோன் பண்ணிருக்க? ஆக்சுவலா என்னோட ஃப்ரெண்டு இப்ப கிராமத்துல இருந்து வந்திருக்கான். ஹோம்மேட் வாங்கிட்டு வந்திருக்கான். அதான் இன்னைக்கு ஈவினிங் ஒண்ணா உட்காரலாமான்னு யோசிச்சேன். அப்படின்னா இன்னைக்கு உன் சார்பா நம்ம வீட்ல பார்ட்டி இருக்குன்னு சொல்ற. ஆமா இன்ஸ்பெக்டர் சார், அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணியிருக்கேன். சரி, ஓகே, சாயந்தரம் பார்க்கலாம். ஓகே, சாயந்தரம் பார்க்கலாம். அப்புறம் சொல்லு மச்சி, இன்னைக்கு மதியம் சந்தோஷமா இருந்தியா? என்ன மாமா, உங்க மைண்ட்ல எப்பவுமே இதுதான் ஓடிக்கிட்டு இருக்குமா? மதியானம் தானே எல்லாத்தையுமே பண்ணிட்டு போனீங்க, இப்ப மறுபடியுமா? அட, மதியம் அந்த அளவுக்கு சந்தோஷம் இல்லையே. அதெல்லாம் ராத்திரி பண்ணாதான் கிடைக்கும். அது சரி மாமா, இப்பதான் நான் உங்களுக்கு சொந்தமாயிட்டேன்ல. இதுக்கப்புறம் நான் உங்க கூட தான் இருப்பேன். இப்பவாவது நீங்க உங்க போன்ல இருக்க வீடியோவை டெலீட் பண்ணிடுங்களேன் ப்ளீஸ். போலீஸ்காரனையும் ஏமாத்த பாக்குறியா? குற்றவாளிக்கு தண்டனை கிடைச்சிருச்சுன்றது உண்மைதான். ஆனா போலீஸ்காரங்க எப்பவுமே ஆதாரத்தை அழிக்கவே மாட்டாங்க. இத வாங்கிக்கோ மச்சி, நீயும் 2 ரவுண்ட் அடி, அப்புறம் எல்லா பிரச்சனைகளையும் மறந்துரு. இல்ல மாமா, எனக்கு இதெல்லாம் வேணாம், நீங்களே குடிங்க. அட, கொஞ்சமா குடிச்சுதான் பாரேன். இதனால வர சந்தோஷத்தால நீயே என்ன வந்து சந்தோஷப்படுத்துவ. என்ன மாமா, உங்க மனசுல எப்பவுமே இதுதான் ஓடிக்கிட்டு இருக்குமா? காலையில மதியானம் சாயங்காலம் நைட்டுன்னு எப்பவுமே இதான் ஓடிக்கிட்டு இருக்குமா? அட, ராத்திரியில கிடைக்கிற சந்தோஷம் பகல்ல எங்க இருக்கு? ராத்திரின்னு ஒண்ணு இருக்கிறதே சந்தோஷமா இருக்கதானே. எப்பாவது கேள்விப்பட்டியா பகல்ல சந்தோஷம் கிடைக்குன்னு? இந்தா, நீ கொஞ்சம் குடி. குட். இப்ப நல்லா இருக்குல்ல? குட், வெரி குட். காலங்காத்துல நீங்க என்ன பண்றீங்க மாமா? போய் டிஃபனை சாப்பிட்டுட்டு உங்க டியூட்டிக்கு கிளம்புங்க. அட, இதை விட ஒரு நல்ல டியூட்டி வேற என்னவா இருக்க முடியும்? எனக்கு டைம் மட்டும் இருந்தா ராத்திரி பகல்னு இங்கே டியூட்டி பார்த்துக்கிட்டு இருப்பேன். போதும், உங்க டியூட்டி ஏற்கனவே அதிகமாயிடுச்சு. நாளைக்கு அக்கா வராங்க, இதுக்கப்புறம் நீங்க அவங்க டியூட்டியை தான் பார்க்கணும். அட, என்ன காலங்காத்தால நீ பழைய டியூட்டியை பத்தி ஞாபகப்படுத்திட்டு இருக்க? என் மூடியே ஸ்பாயில் பண்ற நீ. மெடிசின் வேற வாங்கணும். டாக்டர் கிட்ட ஃபோன் பண்ணி எப்படி வாங்குறதுன்னு கேட்போம். ஹலோ, டாக்டர் சார், நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன்னா அந்த மெடிசன்ஸ் எல்லாம் எப்படி வாங்குறதுன்னு கேட்கதான். அங்கேதானா? சரி. ஒவ்வொரு தடவையும் உன்னோட அழகு அதிகமாகிட்டே இருக்குன்னு எனக்கு தோணிட்டு இருக்கு. உன்னை எப்படி வச்சுக்கணும்னா எப்போதுமே உன்னை இப்படி கட்டி பிடிச்சுக்கணும்னு தோணுது. சரி, போயிட்டு சீக்கிரமா திரும்பி வந்துடுறேன். நீ எதுக்காக இங்க வந்த? உன்னோட மாமா டியூட்டிக்கு கிளம்பிட்டாரு, இப்ப அவர் வரமாட்டாரு. சரி பரவாயில்ல, நீ எதுக்கு இங்க வந்த? நீ நேத்து ஒரு வேலை செய்யறேன்னு சொன்னல, நீயும் வரல, அப்புறம் என்னோட வேலையும் செய்யல. உன்னோட வேலை முடிஞ்சிரும், ஆனா அதுக்கான ப்ராஃபிட் எப்ப கிடைக்கும்? உனக்கு தேவையானது உனக்கு முழுசா கிடைக்கும், நீ ஆசைப்பட்டது. ஆனா வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம். உனக்கு என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா? இப்ப மாமா தான் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். உன்கிட்ட சொன்னல அவர் இங்கதான் இருக்காருன்னு. இல்ல அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்ல. அவர் போறத நான் பார்த்துட்டு தானே உள்ள வரேன்.
இது வேற யாராச்சும் இருக்கும். அது யாரா வேணா இருக்கட்டும், நீ முதல்ல என்னோட பெட்ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கோ, புரியுதா? இங்க நின்னு ஏன் முகத்தை எதுக்கு பாக்குற? போ. ஓ, ஐயோ. கதவை திறக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளவு நேரம்? அது வந்து மாமா, நான் கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன், அதான். நீ ஏன் இப்படி பயந்து போய் நிக்கிற? வீட்டுக்கு வேற யாராவது வந்தாங்களா என்ன? இல்ல இல்ல மாமா, நான் உங்களை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நீங்க ஏன் திரும்ப வந்துட்டீங்க? ஒன்றும் இல்லை, என் ஃபோனை இங்கே வச்சுட்டு போயிட்டேன். நல்ல வேளை சொசைட்டி கேட்டுக்கு போனோன்னா ஞாபகம் வந்துச்சு. இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஃபோன் இல்லாம. ஓ ஷிட், வீடியோவை டெலீட் பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருந்திருக்கு. அதை நான் மிஸ் பண்ணிட்டேனே. ச்சே. என்னாச்சு? ஒன்றும் இல்லை மாமா. சரி, நான் இப்போ கிளம்புறேன். ஏற்கனவே இந்த ஃபோனை வச்சுட்டு போனனால தான் லேட் ஆயிடுச்சு. ம். இங்க பாரு, இன்னைக்கு உன்னால எவ்வளவு பெரிய நல்ல சான்ஸ மிஸ் பண்ணிட்டேன் தெரியுமா? ஒருவேளை உன்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம இருந்திருந்தா நானே அந்த வீடியோவை மாமாவோட போன்ல இருந்து டெலீட் பண்ணிருப்பேன். எது நடந்தாலும் அது நல்லதுக்கு தான் நடக்குது. ஒருவேளை கடவுளும் இதுக்கு தான் ஆசைப்பட்டிருப்பார் போல. உன்னோட வேலை என்னால முடியணும்னு, அதுக்கான ப்ராஃபிட் எனக்கு கிடைச்சாகணும்ல, அதுவும் இப்பவே. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இருக்கு. நாளைக்கு அக்கா வந்துருவாங்க. அதுக்கப்புறம் எது பண்ணணும்னாலும் அப்புறம் எனக்கு கஷ்டமா ஆயிடும். அப்புறம் ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ, நீ வேலை செய்யறதுக்கான கூலிய அதுக்கு முன்னாடியே நான் உனக்கு கொடுக்கறேன், புரியுதுல? இது வெறும் அட்வான்ஸ் தான் டார்லிங். ஃபுல் செட்டில்மெண்ட்டையும் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா பொறுமையா வாங்கிக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு உன்னோட வேலையை கண்டிப்பா முடிச்சிருவேன். ஒரு வேலை முடியலனா எனக்கு மட்டும் அட்வான்ஸ் கிடைச்சிருச்சுன்னா கண்டிப்பா அந்த வேலையை முடிக்காம விட மாட்டேன். அது மட்டும் இல்லாம உன்னோட அட்வான்ஸே இவ்வளோ காஸ்ட்லியா இருக்கும்போது அதோட பேலன்ஸை நான் மொத்தமா வசூலிக்காம விடவே மாட்டேன். உனக்கு எல்லா விஷயமும் தெரியும், ஒழுங்கா சொல்லு. இப்படிதான் கேட்ட சொல்ல மாட்டேல? சொல்ல மாட்டேல? சொல்லு, சொல்றோம். சொல்லு, சொல்லு, புரியலையா? சொல்லு. சொல்லுங்க விக்ரம் சார். அங்க என்ன சத்தமா இருக்கு? ஏதாச்சும் பிஸியா இருக்கீங்களா என்ன? அது ஒண்ணு இல்ல, ஒரு மர்டருக்கான விசாரணை தான் நடந்துகிட்டு இருக்கு. என்ன திடீர்னு போனு? நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தலான்னு தான் இப்ப ஃபோன் பண்ணியிருக்கேன். நேத்துக்கே வர சொல்லியிருந்தேன் உங்களை எங்க வீட்டில் நடக்கிற பார்ட்டிக்கு. ஒருவேளை நீங்க இன்னைக்கும் வரலன்னு வச்சுக்கோங்க, இந்த பாட்டில நான் வேற யாருக்காச்சும் கொடுத்துருவேன். அட, எதுக்கு வேற யாருக்கா கொடுக்கணும்? நம்ம 2 பேரும் உட்காந்து குடிக்கலாமே. அது மட்டும் இல்லாம ஹோம்மேட் சார்க்க சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதுல. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, 8 மணிக்கு என் வீட்டுக்கு வந்துருங்க. அப்படின்னா சரி, ஈவினிங் உங்க வீட்லயே மீட் பண்ணலாம். இன்னைக்கு ஹோம்மேட் சாருக்கு அடிப்போம். ரொம்ப நாள் ஆச்சுல. பிரியா, இவர் தான் விக்ரம், நம்ம பக்கத்து வீட்டுக்காரு. விக்ரம் சார், இவ பேர் தான் பிரியா, என் மச்சினிச்சி. லீவுக்காக இங்க வந்திருக்கா. அப்புறம் பிரியா மேடம், எங்க ஊர்ல உங்களுக்கு எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு சார். பிரியா, ம். சாப்பிடறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வா. இன்னைக்கு இவர் எனக்கு பார்ட்டி வச்சிருக்கிறாரு. சரிங்க மாமா. ரொம்ப அற்புதம் விக்ரம் சார். ஹோம்மேடு எனக்கு ரொம்ப ஃபேவரட்டானது. என்ஜாய் பண்ணுங்க இன்ஸ்பெக்டர் சார். இன்னைக்கு நைட்டு ஃபுல் டைட்டு. ஆஹா, அற்புதம். சரி பிரியா, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. எங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நான் உன்னை கூப்பிடுறேன். சரிங்க மாமா. அப்புறம் இன்ஸ்பெக்டர் சார், அது என்ன காலையில ஒரு மர்டர் பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்க? அது என்னன்னா, இந்த காலத்து வயசு பொண்ணுங்களும் பசங்களும் காதலு அது இதுன்னு சொல்லிட்டு கொலை வரைக்கும் போயிடுறாங்க. அப்ப இந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்க தானே செய்யும். சரியா சொன்னீங்க. சரி, அந்த மர்டரான பையன் யாரு? உங்கள்கிட்ட அவனோட போட்டோ இருந்தா காட்டுங்களேன். ஒருவேளை எனக்கு தெரிஞ்ச யாராவது இருப்பாங்களான்னு பாப்பேன்ல. இருக்கலாம். இவன் தான் அந்த பையன். இவனை பார்த்த மாதிரி தான் இருக்கு. அது என்னன்னா, இந்த வீட்ல என்ஜாய்மெண்டே இல்லை இன்ஸ்பெக்டர் சார். கொஞ்சம் ஐஸ் கட்டி கிடைச்சா செம்மையா இருக்கும் சார். இருங்க. பிரியா, பாவம், எதுக்காக அவங்கள தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க? நாம தானே சரக்கு அடிக்கிறோம். அப்ப இந்த வேலையை நாம தானே பண்ணி ஆகணும். அது எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நானே போய் கொண்டு வரேன். அட, நீங்க உட்காருங்க, நானே போய் எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க உட்காருங்க.
அப்புறம் சொல்லுக்கா, உன்னோட ஆபீஸ் ட்ரிப் எப்படி போச்சு? சூப்பரா இருந்தது. நான் செம்மையா என்ஜாய் பண்ணேன். அப்புறம் என்ன, உன் மாமா உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாரா என்ன? இல்லக்கா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்னங்க, என் தங்கச்சி எங்கேயாவது நீங்க சுத்தி பார்க்க கூட்டிட்டு போனீங்களா? மாமா போன்ல எதையோ தேடிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அது அவருக்கு இன்னும் கிடைக்கவே இல்ல. ஓ. அதனாலதான் பாருங்க எவ்வளவு டென்ஷனா இருக்காருல்ல. என்ன மாமா, நான் சரியா தானே சொல்றேன்? மாமா என்ன தேடிட்டு இருக்காருன்னு அவரோட போன்ல பார்த்து நீயும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. ஓகேவா? நான் போய் ம். கிச்சன் வேலையை பாக்குறேன். ம். போதும் விக்ரம் சார், விக்ரம் சார். இல்ல, இல்ல, இன்னொன்னு. ஓவர் ஆயிடுச்சு. அடிங்க சார். என்ன மாமா, கிடைக்கலையா? நீ என்ன பண்ணிருக்க? போலீஸ்காரனே ஏமாத்துறியா? ம். இவ்வளவு சுலபமா என் தோல்வியை நான் ஒத்துக்க மாட்டேன். வீடியோவை நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகுவேன். நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாரு. ம். பாசக்கார மாமா, நீங்க போலீஸ்காரனா? நானும் லா படிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, புரியுதா? இங்க பாரு, நீங்க எல்லாரும் என்ன சாகடிக்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் இப்போ உன்கிட்ட என்ன விஷயம் சொல்ல வந்தேன்னா, நீ என்கிட்ட சொன்ன வேலை முடிஞ்சிருச்சு. அப்போ எனக்கு என்னோட பேலன்ஸ் வேணும்ல. இங்க பாரு, உனக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே கிடைக்கும். முதல்ல மாமா போய் தூங்கட்டும், அதுக்கப்புறம் தான். உன்னோட மாமா எப்போ தூங்கிட்டான். இனிமே எழுந்திருக்கவே மாட்டான். நாட்டு சரக்கு அவனுக்கு நிறைய ஊத்தி கொடுத்துருக்கான். ஃபுல் மப்புல இருக்கான் அவன். இருந்தாலும் நீ ஒரு தடவை போய் பார்த்துட்டு வா. முன்னாடி மாதிரி இப்பவும் டிராமா பண்ணாருனா? ஏய், இது அவனை பார்க்கறதுக்கான நேரம் இல்ல. இது இப்போ உன்னை பார்க்கறதுக்கான நேரம் டார்லிங்.